ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சுவையான ஒரு மஷ்ரூம் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் குழம்பு நான் செட்டிநாட்டு ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு 3 நம்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு மஷ்ரூமை நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, முந்திரி ஒரு 4 முந்திரி, 4 பாதாம், ஒரு ஸ்பூன் கசகசாவை நான் ஊற வச்சுருக்கிறேன். இது ட்ரையாக வறுக்கிறதுக்கான பொடி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருகி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வர கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாய், மிளகு, ஜீரகம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆக்கணுங்க. எண்ணெய் விடாமல் வெறும் சட்டியிலேயே போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதுதான் இந்த பொடிக்கான பவுடர் ரெடி பண்ணுறதுக்கான பொருளுங்க. லைட்டாக செவந்து வர அளவுக்கு இதை வறுக்கணும். இது கூடவே நம்ம கரம் மசாலா, பட்டை கிராம் இருந்தாலும் ஒன்று போட்டு நம்ம வறுத்து எடுத்து போட்டுக்கலாங்க. நான் இதில் போடலை, தாளிக்கும் போது போடலான்னுட்டு வெறும் மிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு தாங்க எடுத்துருக்கிறேன். இது மட்டும் நான் வறுத்தாச்சு. இதை வறுத்து பொடி நுணுக்கின்னு வந்துடுறேங்க. இது கூட நான் அந்த ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியையும் 15 பல் பூண்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ தாளிப்புக்கு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சுங்க. சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போது தேவையான அளவுக்கு நான் கடலை எண்ணெய் தாங்க சேர்க்குறேன் தாளிப்புக்கு. எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு மராட்டி மொட்டு, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இதையெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் சட்டியில் போட்டுக்க போகிறேங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்தது வெங்காயத்தை சேர்க்கணும். இந்த ஸ்பைசஸ் இப்போது எண்ணெயில் போட்டாச்சு. இது வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குவோங்க. வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளியை சேர்த்தும் வதக்கிருக்கேங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட உப்பு சேரும்போது உப்பு, மஞ்சள் பொடியும் நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். அப்போ நல்லா குழைவாக வருங்க. அதனால் எப்போயுமே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை வதக்கி கொடுத்துக்குவோம். இந்த கிரேவி நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தாங்க இது செய்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்க போகிறேன். சப்பாத்தியாக இருந்ததுன்னா நல்ல கிரேவி பதத்துக்கு நம்ம இறக்கிக்கலாம்.
இது இட்லி தோசைங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே நான் செய்ய போகிறேங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணதோடு நான் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லாவே தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். இப்போ அதை தான் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கணுங்க. இது நல்லா குழைவாக வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவி வந்து வரணுங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். நல்லா குழைவாக அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கணுங்க. இப்போ கருவேப்பிலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டே எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டோம்னாக்கா கருவேப்பிலை வந்து கலர் கருப்பாக மாறிடுங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டோம்னாக்கா கருவேப்பிலை அப்படியே பச்சை கலர்லேயே இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நடுவில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் மஷ்ரூம் போட்டிருக்கேன். இந்த மஷ்ரூமை இந்த காளானை இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கணும். சிம்மில் வச்சு நம்ம கலந்து கொடுத்து இது தட்டு போட்டு மூடி விட்டோம்னாக்கா இந்த காளான்லேருந்தே தண்ணி மாதிரி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கணும், எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி விட்டோம்னாக்கா நல்லா அது தண்ணி விட்டு வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லாவே இது தண்ணி விட்டு இருக்குது. தண்ணி போடாமல் நல்லா அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அதுக்கு காரணம் இந்த மஷ்ரூமில் இருந்த தண்ணியே வந்து அது நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன். காரத்துக்கு நான் வேறு எதுவும் சேர்க்கலை. ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் போட்டிருந்தேன், ஒரே 1 ஸ்பூன் மிளகு போட்டிருந்தேன். இப்போது 1 ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து கலந்து கொடுத்து வதக்கிக்கிறேங்க. சப்பாத்தி பூரிக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு தாங்க இதை நான் செய்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வேணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி குழம்பு மாதிரி நான் செய்கிறேங்க இதை. இப்போது அதை மிக்ஸியை அரைச்ச தண்ணி எல்லாம் இதையும் நான் வந்து இதில் குழம்போட சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த தேங்காயோட முந்திரி, கசகசா, ஒரு 4 பாதாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இப்போது இதை சேர்த்தாச்சு. தேவைப்படுறவங்க இதோட நிறுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாங்க. இது தட்டு போட்டு மூடி அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி அடுப்பை நிறுத்திக்கிட்டோம்னாக்கா காளான் குருமா குழம்பு ரெடி. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும்.
நீங்கள் கிரேவி டைப்பில் எடுத்திங்கனாக்கா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து தோசைங்கிறதுனால தோசைக்கு நல்லா தண்ணி மாதிரி தொட்டு சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக அது உறிஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.